நீங்கள் புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போனாலே உங்ககிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வியை பழைய ரேஷன் கார்டில் இருந்து பேரை நீக்கியாச்சுன்னு தான் கேட்பாங்க. ஆனால் பல பேர் ரேஷன் கார்டில் பேர் நீக்கியும் அவங்களுடைய புதிய ரேஷன் கார்டு ரிஜெக்ட் ஆகுது. நாங்கள் சொல்லக்கூடிய இந்த 4 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு ரிஜெக்ட் ஆகவே ஆகாது. ஃபர்ஸ்ட், ஆதார் கார்டு நீங்கள் இப்போ குடியிருக்கக்கூடிய அதே அட்ரஸ்க்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது அட்ரஸ் மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ரிஜெக்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது, தாலுக்கா சேஞ்ச். நீங்கள் உங்களுடைய பழைய ரேஷன் கார்டுலையும் நீங்கள் புது ரேஷன் கார்டுக்கும் உள்ள தாலுக்கா ஒரே தாலுகாவாக இல்லாமல் பக்கத்து தாலுகாவுக்கு நீங்கள் வச்சு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடச்சிடும். ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். முக்கியமாக 2026க்கு பிறகு எப்போ யார் புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாலும் அவங்கக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி கேஸ் பில் இருக்கான்னு கேட்குறாங்க. அதனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேஸ் பில்லை நீங்கள் குடியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா மிஸ்மேட்ச் அட்ரஸ் அப்படின்னு அவங்களால ரிஜெக்ட் பண்ண முடியாது. முக்கியமாக நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் வாடகைக்கு குடியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாடகை ஒப்பந்த பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஒரு நம்பகத்தன்மையான முகவரியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ரேஷன் கார்டு கிடச்சிடும். இந்த பேசிக்கான விஷயம் செய்யாததுனால தான் நிறைய பேருக்கு ரேஷன் கார்டு ரிஜெக்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க, உங்களுடைய ரேஷன் கார்டை நீங்களே வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.